நான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் பேசியதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நான் புதுசாக என்ன சொல்கிறதுக்கண்ணா? என்னுடைய தரப்பு வாதத்தை நான் என்ன சொல்லியிருக்கணும், எதற்காக ஒரு தலைவரை அப்படி சொன்னனோ, ஹிந்துத்துவாங்களுடைய உண்மையான விளக்கத்தை நான் என்ன சொல்லியிருக்கோம், குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அதாவது அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்னுடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க இன்றைக்கி. அதாவது இந்து மதம் என்று சொல்வது தவறு, ஆனால் ஹிந்துத்துவா, நான் ஒரு உண்மையான இந்துவாக இருக்கிறேன்னா இஸ்லாமியரும் கிறிஸ்தவரையும் எங்கேயும் கூட நான் அவமதிக்க மாட்டேன். அப்படி அவமதிச்சேன்னா அது இந்து மதத்துக்கு நான் செய்யக்கூடிய ஒரு தவறாக அமைஞ்சிடும். அதுதான் எங்களை பொறுத்தவரை இந்து மதம், அதான் எங்களை பொறுத்தவரை இந்துத்துவா. அதான் சுப்ரீம் கோர்ட்டும் இந்துத்துவாக்கான விளக்கத்தை 1995 கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், குறிப்பாக தமிழகத்தில் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக இத்தனை காலமாக அந்த வார்த்தை எல்லாம் பின்னி பிசைஞ்சு இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் அதை பற்றி ஒரு விவாதம் நடப்பது எங்களுக்கு சந்தோஷம். மக்கள் மன்றத்தில் இந்துத்துவானா என்ன, அண்ணாமலை என்ன சொன்னார், இவங்க என்ன சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, இன்னைக்கு முதலாக ஒரு பெரிய அளவில் விவாதம் நடக்குது. அது எங்களுக்கு சந்தோஷம். இதன் மூலமாக இந்துத்துவாவுடைய உண்மையான விளக்கம் வெளியே வரட்டும். யாருக்கும் இந்து என்பவன் எதிரி கிடையாது, இந்துத்துவா என்பவர் யாருக்கும் எதிரி கிடையாது. அப்படி யாராச்சும் இந்துத்துவால சொல்லிக்கிட்டு யாராச்சும் இங்கே இல்லை நான் இஸ்லாமையும் கிறிஸ்தவத்தையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னா அவங்க இந்துத்துவவாதியே கிடையாது. அது இந்துத்துவாக்கு அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால் இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குது. அதற்கு நான் சந்தோஷப்படுறேன். நன்றி அண்ணா. தேங்க்யூ அண்ணா. அண்ணா விமர்சனம் வைப்பது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜூன் 4க்கு பிறகு அந்த கட்சி எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க. ஜூன் 4க்கு பிறகு எத்தனை இடத்துல ஜெயிக்க போகிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல ஜெயிக்க போதும். அதனால் எப்பவுமே சொல்லுவாங்க இந்த விளக்கு அணையும் பொழுது பிரகாசமாக எரியும் என்று சொல்வார்கள். அதனால தான் விமர்சனங்கள் ஏன் கடுமையாக இருக்குன்னா அந்த விளக்கு அணைய போகுதுன்னு அர்த்தம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் இங்கே இருக்க போகிறீங்க, நான் இங்கே இருக்க போகிறேன். ரிசல்ட்டை நீங்களும் பார்க்க போகிறீங்க, நானும் பார்க்க போகிறேன். அன்னைக்கு பார்ப்போம் எந்த கட்சி தமிழகத்தில் மக்களுடைய மனதை பிடித்திருக்கிறது, எந்த கட்சியினுடைய வளர்ச்சி மிக அதிகமாக இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்கண்ணா. அதன் பிறகு எல்லாத்துக்கும் தெரியுங்கண்ணா. நன்றிங்கண்ணா.